வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். இட்ஸ் யூ வேல் பிரசன்ட். இட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், கிரிக்கார்த்தி அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, 4 நாளா கிரிக்கார்த்திக்கு ஒரே சந்தோஷம். எல்லா டீமும் தோத்துட்டே வராங்க. இந்த பிளே ஆஃப் கண்டென்ஷன் இருக்க எல்லா டீமும் தோத்துட்டே வராங்கன்னு ஒரே சந்தோஷம். இன்னைக்கு உங்க டீமே தோத்து போச்சு. உங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னப்பா எதுவும் பிரச்சனையா? சண்டே மேட்ச் கீச்சு எதுவும் ஜெயிச்சு கொடுக்கணுமா? சொல்லிட்டீங்கன்னா சுமூகமா சாலா போயிடலாம். அதுவும் இல்லாம ப்ரோ வந்து 2 டீம் சப்போர்ட் பண்றாரு. ஒண்ணு வந்து 2 ஜெர்சி வச்சிருக்காரு ஆக்சுவலி. ஒண்ணு வந்து சிஎஸ்கே, இன்னொன்னு வந்து பஞ்சாப் கிங்ஸ். வரப்போற சண்டே நினைச்சாதான் இவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லலாம். நான் 2 டீம் தான் உண்மையிலே மீன். எனக்கு சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்றேன். பஞ்சாப் கிங்ஸும் பிடிக்கும். லைக் நீங்க சொன்னீங்களே பிளே ஆஃப் கண்டென்ஷன் இருக்க டீம் எல்லாம் தோத்துட்டே வருதுன்னு சொல்லிட்டு, அந்த வரிசையில இன்னைக்கு சிஎஸ்கேவும் தோத்துட்டாங்க அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இல்ல எனக்கு புரியல. இல்ல எனக்கு நைஸா தப்பிச்சிடலாம். இல்ல அதான் ப்ரோ, லைக் என்ன சொல்றது, என்ன சொல்றது, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல இன்னும் வந்து எங்களால 18 பாயிண்ட் இது பண்ண முடியாது. பட் இந்த டீமை வச்சுட்டு இவ்வளவு போராடுறதுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு பார்க்கும்போது. ஆனா அந்த 16 பாயிண்ட் எடுப்பாங்கன்றது எனக்கு கொஞ்சம் தோணிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, பாப்ப பொறுத்து இருந்து. மிச்சல் மார்ச் கெத்து, இது சூப்பர் குஜலி மஸ்து அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு. ஆமா ப்ரோ, உங்களுக்கு அன்னைக்கு 100 ரன் அடிச்சாரா? அதே அதே போட்டு நேரம் வந்து கொடுத்துட்டு போயிட்டா. அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டாங்கிற மாதிரிதான் எங்க கூடயும் அடிச்சாப்படி, உங்க கூடயும் அடிச்சாப்படி. சிஎஸ்கேவும் பாவம் ப்ரோ. இதுக்கு மேல அவங்களுக்கு 7 பேர் போயிருக்காங்க. இந்த வாட்டி வந்து சீசனே முடிய போகுது. இன்னும் வந்து அவங்க உள்ள போவாங்களான்றத அடுத்தது யார் வெளில போவான்றதுதான் உண்மைன்ற மாதிரி. என்னங்க லைக் எங்க எந்த அளவுக்கு அங்க வந்து ஃபிட்னஸ் செஷன் எல்லாம் போகுது, எந்த அளவுக்கு அதை மேனேஜ் பண்றாங்க. 7 பிளேயர் எப்படி ஒரே சீசன்ல போக விடுவாங்க? இது ஐபிஎல் ரெக்கார்ட் நினைக்கிறேன், நான் பாக்கல. ஆனா இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் இது ஒரு ஐபிஎல் புது ரெக்கார்டா தான் இருக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் இதுவரை கால்குலேட் பண்ணிருக்க மாட்டாங்க. இனிமே கால்குலேட் பண்ணலாம். பண்ணா நாங்க அப்படிதான்ற மாதிரி அந்த இதுல இருந்து அவங்க போன வாட்டி ஓவர்டன் வந்து போன மேட்ச்ல வந்து கிளியரா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அவர் இல்லன்றது இந்த மேட்ச்ல கிளியரா அங்க விக்கெட்டே உழல. நடுவுல வந்து யாரு என்ன பேஸ் பவுலிங் வச்சு நீங்க போட்டாலும் முகேஷ் சௌத்ரியோ ஏன் அன்சுல் கம்போஸ் தான் இத்தனை மேட்ச் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே அடிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்குலாம் இன்னும் 23 அது 23 எக்கானமி 2.3 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காரு. 60 ரன் 2.5 ஓவர்ல. நீங்க ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து இந்த ஸ்பாட் கம்பீட் பண்ணிட்டு இருக்கான்றது வந்து உங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கும். லைக் இது வந்து இப்போ நீங்க மத்த டீம் அந்த கண்டென்ஷன்ல இருக்க மத்த டீம் எடுத்து பாத்துக்கோங்க, இந்த டீம் எடுத்து பாத்துக்கோங்க. ஆன் பேப்பர் வந்து லைக் பிக் நேம்ஸ் இல்ல, பெரிய பிளேயர்ஸ் கிடையாது. லைக் பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் எல்லாருமே கன்சிஸ்டன்டா இன்ஜுரி ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபைட் கொடுக்கறது வந்து உண்மையிலே வந்துட்டு பெருமைக்குரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க பெருமைப்பட வேண்டாம். பட் ஸ்டில் இதை சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த இன்ஜுரி ஆனது காரணம் யாருன்னு பார்த்தா திரும்ப அதான் டீம் தான். ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, திருப்பி இங்கதான் பேஸ்ல தான் சரி பண்ணுன்றப்போ அதுக்கு பேஷ் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஐ எம் ப்ரௌட் அபவுட் திஸ் டீம் தட் ஹஸ் கம் திஸ் ஃபார்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இப்பவே அந்த ஸ்பீச் நான் கொடுக்க விரும்பல. இன்னும் 2 மேட்சஸ் இருக்கு. எங்க சேப்பாக்குல எஸ்ஆர்எச் இருக்கு. அதை செஞ்சுட்டு அகமதாபாத் போறதுக்கு முன்னாடி நான் வாக் ஓவர் கொடுத்துடுறேன். பட் அது எஸ்ஆர்எச்ல சேப்பாக்கத்துல எஸ்ஆர்எச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வாக் ஓவர் நான் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதான் நானும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அதுக்குள்ள முடிவுரை வாசிச்சுட்டு இருக்காரு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. சஞ்சு சாம்சனும் ருத்ராஜும் விக்கெட் ஆனதுமே கொஞ்சம் இன்னும் ரொம்ப கம்மியான ஸ்கோர் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு. இதுவரையும் அவர் இந்த ஐபிஎல் ஆடினதுக்கும் இன்னைக்கு ஆடினதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல சூப்பரா ஆடினாரு. எல்லா ஷாட்ஸும் நல்லா கிளீனா இருந்துச்சு. அவர் அவுட் ஆயிட்டு போன டைம்ல 16 ஓவர்ஸ்க்கு 140 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயிருந்து இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் போட்டிருக்கலாம்னு என்னோட ஃபீலிங். போஸ்ட் மேட்ச்ல வந்து ருத்ராஜ் என்ன சொன்னார்னா, பேட்டிங்ல எங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டோம், ஸோ அதுல எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. பட் ஒரு 10-20 ரன்ஸ் அடிச்சிருக்கலாமோ எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் இவங்க வந்து அந்த முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி இவங்களே வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற டைலாக் மாதிரி தான். இவங்களே டாட் பால்ஸ் ஆடுவாங்களாம், அதுக்கப்புறம் கடைசியா அடிச்சுட்டு இவங்களே வந்து பெட்டர் ஸ்கோர்னு சொல்லுவாங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா டூபேவோட இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் 12 பால் இஸ் கிரைம். இன்னைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும். அந்த மொமெண்டம் வந்து சிஎஸ்கே இருந்துச்சு. கார்த்திக் சர்மா விட்டுட்டு போனப்ப அந்த மொமெண்டம் சிஎஸ்கே இருந்துச்சுங்கும் போது அங்க ஆக்சிலேட் பண்ணிருக்கணும். அதை வந்து டூபே இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாரு. பிரசாந்த் வீர் பெருசா இந்த சீசன் வந்து பெருசா அவ்வளவா சைன் ஆகல. ஒரு 14 கோடி சேஃபா கார்த்திக் சர்மாட்ட இருக்கு. ஸோ அந்த இது வந்து ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்ட மாதிரி அது தனியா இருக்கு. கார்த்திக் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு.
பட் இந்த எண்டு பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர் அவ்வளவு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கும் போது டூபே தான் அந்த 12 பால்ஸ்ல கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணிருக்கணும். கடைசியா அடிச்சதுமே நான் வந்து புவர் பிளானிங் ஃப்ரம் எல்எஸ்ஜின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டூபே வந்து ரொம்ப ஷார்ட் பாலுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காரு. இப்பவுமே ஷார்ட் பாலுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு. அந்த லாஸ்ட் ஒரு முன்னாடி வரையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பாலுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருந்தாரு. அப்படி ஒரு ஆளை பிடிச்சி நீ ஒய்டியா இருக்காரு போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபீல் செட் பண்ணிட்டு அதுக்கே போட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிட்டாங்க எல்எஸ்ஜி. அண்ட் டூபே வந்து என்னதான் சொன்னாலும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பிளேயரு. இந்த மாதிரி ஓவர் கான்பிடென்ட் எல்லாம் வந்தா விட மாட்டாரு, அடிச்சிருவாரு. இன்னைக்கு அதான் காமிச்சாங்க. அண்ட் சிஎஸ்கே இந்த டோட்டல் வந்து போஸ்ட் பண்ண இந்த டோட்டலுக்கு வந்துட்டாங்க சூப்பர்னு கை தட்டுறதுக்கும் இவங்க தான் காரணம். இதை விட ஒரு 20 ரன் அதிகமா அடிச்சிருக்கலாம், கம்மியா அடிச்சுட்டாங்களேன்னு சொல்றதுக்கும் இவங்க தான் காரணம். கார்த்திக் சர்மா வந்து நீங்க போன வாட்டி சேஸ்ல ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்ததுன்ற மாதிரி சொன்னீங்க ப்ரோ. ஆனா அந்த மேட்ச்க்கு அவர் ஆடின ஸ்ட்ரைக் ரேட்டே போதும். அந்த 2 மேட்ச்க்கு அவர் அன்னைக்கு நின்று ஜெயிச்சு கொடுத்ததே நான் ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன். இந்த 19 இயர்ஸ் ஓல்டுக்கு வந்து சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய பிரான்ச்சைஸ்ல அவ்வளவு பிரஷர் இருந்தது. எப்ப பார்த்தாலும் இந்த 14 crores சொன்னப்போ அதை தாண்டி என்னால விளையாட முடியும் அப்படின்ட்டு அந்த 2 மேட்ச் காமிச்சிருந்தாரு. இன்னைக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க ஆடினதுனால இன்னைக்கு அவரால் கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் என்னால வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணி ஆட முடியுன்றது காமிச்சாரு. கிளீன் ஷாட்ஸ் அடிச்சிருந்தாரு. சோ அந்த விதத்துல அவரு எங்கேயோ போயிட்டு இருந்த மேட்ச் எடுத்துட்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 14 ஓவர்ஸ்ல வந்து திரும்ப அந்த 130 வந்துட்டாங்க. திரும்ப அங்க இருந்து ஒரு 200 போயிருக்க வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி அந்த மிடில் ஆர்டர்ல வந்து திரும்ப பேக் எண்ட்ல வந்து அவங்களால புஷ் கொடுக்க முடியல. சிவம் துபே மிஸ் பண்ணிட்டு இருந்தாதான் லாஸ்ட்ல கவர் பண்ணியிருந்தாலும் அங்க இருந்து ஏன்னா விக்கெட்டும் இருந்துச்சு நீங்க அவங்களுக்கு. சோ இன்னும் கொஞ்சம் லைக் அடிக்க போயிருந்தா அந்த 200+ போயிருந்தா மேட்ச் மாறி இருக்கும். அங்கதான் சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கேக்க சொன்னப்பே வந்துட்டு இது ஒரு 170 ஸ்கோர் அப்படின்னு தான் ப்ரோ சொன்னாரு. 170 விக்கெட்ன்ற மாதிரி தான் சொன்னாரு. அப்படின்றப்போ இது போட்டதே வந்து எனக்கு ஸ்கோர் வந்து எனக்கு ஸ்கோர்ல எந்த பிரச்சனையும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு 2 டீமோட பேட்ஸ்மேனுமே பேட்டிங் பிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நீங்க மிச்சல் மார்ஷோட இன்னிங்ஸ் தனியா எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா 2 பேட்டிங்கே எல்லாருமே இனிஷியலா ஸ்டார்டிங்கே வந்து ஸ்லாக் பண்ண முடியல. அவ்வளவு ஈஸியா கிடையாது. அந்த பிச்சில் 188 வச்சது வந்து உண்மையில நல்ல ஸ்கோர் தான். பேட்டிங்ல எனக்கு வந்து இஷ்யூவா உங்களுக்கு சிஎஸ்கே பேட்டிங்ல எனக்கு இஷ்யூவா தெரியுது வந்து முன்னாடி இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சிவம் துபே இஸ் நாட் யுவர் ஐடியல் ஃபினிஷர். நீங்க வந்துட்டு அதே மாதிரி திவால் பிரீவிஸை நீங்க ஸ்பின் அட்டாக் பண்றதுக்காண்டி 4க்கு நம்பர் 5ல இறக்கி விட்டுட்டு இருக்கீங்க கார்த்திக் சர்மாக்கு அப்புறம். அந்த பிளேஸ்ல தான் சிவம் துபே வரணும். திவால் பிரேவிஸ் தான் வந்துட்டு எண்டில் ஆடணும். இந்த சேஞ்சை எப்ப பண்றாங்களோ அப்பதான் ப்ரோ ஏதாச்சும் வந்து பினிஷிங்ல போட முடியும். இன்னைக்கெல்லாம் சிவம் துபே வந்து கடைசி அடிச்சிட்டாரு. பட் வந்து அவரை முன்னாடி நடுவுல சாப்பிட்ட பால்லாம் யாருக்கு என்ன சொல்ல போறீங்க? அது மாதிரி கடைசி ஓவரு ஷபாஸ் அகமது பவுல் பண்ணும்போது சிவம் துபே கிரீஸ்ல இருந்தாரு. பட் அவருக்கு அவ்வளவா ஸ்ட்ரைக் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் தட்டி விட்டாரு. மிச்சம் எல்லா பாலுமே கார்த்திக் சர்மா தான் மீட் பண்ணாரு. ஆனா டிவால் பிரீஸ் போடும்போது ஷபாஸ் அகமது வந்து 2 ஓவர் என்னமோ நடுவுல ஸ்டீக்கின் பண்ணாங்க. அந்த இதை வந்து சிவம் துபே ஃபேஸ் பண்ணியிருந்தா இன்னும் கண்டிப்பா 10-15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதை எல்லாரும் அக்ரி பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த சேஞ்சை வந்து ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. போன மேட்ச் தான் வந்து ஒரு ஸ்பின்னை வந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. திருப்பி வந்துட்டு நீங்க வந்து அவரை ஷீல் பண்ணி நீங்க பினிஷர் அப்படின்னு சொல்லி இறக்கி விடுறது எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியல. ஓகே, மூவிங்கான் நம்ம அப்படியே எல்எஸ்ஜியோட பவுலிங் பக்கம் போயிருவோம். என்னைக்கும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு மயாங்க் வந்து சூப்பரா போட்டார். ஆக்சுவலி அவர் தான் இன்னைக்கு சேஞ்சிங் ஸ்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. நல்ல எக்கானமி, நல்ல ஸ்பீட்ஸ், 4 over 26, நல்ல லைன், நல்ல லென்த், செம்மையா போட்டாரு. அண்ட் இன்னும் 2 ஆகாஷ் சிங் வந்து சிஎஸ்கேல இருந்து எல்எஸ்ஜிக்கு வந்த ஒரு பவுலரு. சிஎஸ்கேவில் பட்டறையில் தீட்டப்பட்ட ஒரு கத்தி. ஆர்ஆருக்கு போயிட்டு அப்புறம் எல்எஸ்ஜி வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்பெல்லு போட்டாரு பாருங்க. மோஷின் கான் இல்லாதது எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெல்லு சூப்பரா போட்டாரு. கொஞ்சம் அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிற மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை எல்லாருக்கும் தோணுதான்னு தெரியல. அபிஷேக் சர்மா ஸ்டார்ட் பண்ணி வச்சது வரிசையா அதே பண்றாங்க. அதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா பவுலிங் போட்டாரு. டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு குழுவே இல்லை, வச்சு நொறுக்கிட்டாரு. செம்ம பவுலிங். இன்னைக்கு பிரின்ஸ் யாதவ கடைசியில கொஞ்சம் செம்மையா அடிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாரு, கடைசியா பயங்கரமா அடிச்சிட்டாங்க. ஷபாஸ் அகமது பதிலா திக்வேஷ் ராத்தேவே ஆடி இருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா போன சீசன்ல வந்து திக்வேஷ் ராத்தே அண்ட் பிஷ்னாய் தான் அவங்களோட கோ த்ரூ ஸ்பின்னர்ஸா இருந்தாங்க. பிஷ்னாய் மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஃபுல் ட்ரஸ்டட் பிளேயரா வந்து திக்வேஷ் ராத்தே தான் இருக்காருங்கும் போது அவரையும் இந்த மேட்ச் டிராப் பண்ணிட்டு ஷபாஸ் அகமது தூக்கி வந்து ஆட வச்சிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. திக்வேஷ் ராத்தே அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஒரு ஆஃப் சீசனா இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆர்சிபி கூட எல்லாம் கடைசி ஓவர் போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு. எல்எஸ்ஜி கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அடுத்த மேட்ச் உன்னை வெளில தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை தான் இந்த மேட்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எல்எஸ்சியோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் என்ன மாதிரி ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அது அப்படியே நீ சொல்ற மாதிரி ரெமாண்ட் சொல்ற மாதிரி டீமை கலைச்சு போட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்ற டீம்ஸ்க்கு. மொஷின் கானை தூக்கிட்டு போறதுக்கு இன்னைக்கு நல்லா போட்டார். ஆக்சுவலா ஆகாஷ் சிங் நினைக்கிறேன், அவரை தூக்கிட்டு போகலாம்.
ஷமி, அப்புறம் பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான், நிறைய ஏகப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு 7 பவுலர் சொல்லலாம், நல்ல குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அது மயாங்க் ஒன்று யாதவ் கிடைச்சதான் எனக்கு. மயாங்க் மயாங்க் யாதவ் இன்னைக்கு ஸ்பெஷலா நல்லா போட்டாரு. ஸோ சரியான ஒரு ஃபாஸ்ட் bowling யூனிட் வச்சிருக்காங்க. கலைச்சு போட்டாங்கன்னா எல்லா டீமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த டீம் தேராது, அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் தேராது. ஏன்னா பண்ணிட்டுமே இங்க பெரிய இதுதான். ஏன்னா சீசன் ஸ்டார்ட்ல என்ன சொன்னாருன்னா, நான் டாப் 3ல தான் பேட்டிங் ஆடுவேன்னு சொன்னாரு. ஓப்பனிங் ஆடினாரு, நம்பர் 3 போனாரு. இப்ப இன்னைக்கு மேட்ச் ஆடவே வரல. ஸோ அவரோட பொசிஷன் கேப்டனா இருந்துட்டு அவரோட பொசிஷனே இந்த அளவுக்கு ஷஃபிள் ஆகுதுன்னா, அங்க டோட்டலா ஒரு மேனேஜ்மெண்ட்டும் சரி, கேப்டனும் சரி, ஒரு புவரான ஒரு மைண்ட் செட், ஒரு புவரான ஒரு கம்யூனிகேஷன்ல தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் சிஎஸ்கே போலிங்ல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். விக்காத்தி ப்ரோ, அகில் ஹுசேனுக்கு ஏன் இன்னைக்கு ஓவரே கொடுக்காத மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. எனக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல, என்ன அது கதனே ரெண்டு ஒன்றும் இம்பாக்ட் புரியலையே. 2 இம்பாக்ட்ஸ் அப்ப அலௌட் இல்லையாம் ப்ரோ. அதனால குர்ஜப்னீத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு அகில் ஹுசேனை டக்அவுட்லயே உட்கார வச்சுட்டாங்க. ஆஹ் அது அது வந்து அதான் இந்த பிச்சில் வந்துட்டு எனக்கு தெரியல ப்ரோ. இந்த பிச்சில் நூர் அகமது வந்து தான் ஓரளவுக்கு போட்டாரு. பட் அகில் ஹுசேன் எஃபெக்டிவா இருந்திருப்பாரான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் அடிச்சிட்டாங்க. அதுக்கு அது அதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அடுத்த மேட்ச் டிராப் பண்றீங்க. அப்புறம் லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கியிருக்காரு, அப்புறம் எப்படி எடுக்கிறது? நாங்க பெர்ஃபார்ம் பண்ணதே நாங்க டிராப் தான் பண்ணுவோம், அடி வாங்கினாருன்னா கன்ஃபார்மா டிராப் பண்ணுவோன்ற மாதிரி கன்ஃபார்மா டிராப் பண்ணிட்டு வெறும் நூர் அகமதுன்ற சோல் ஸ்பின்னர் வச்சு இன்னைக்கு போனாங்க. எனக்கு நீங்க இந்த பிச்சை பத்தி எல்லாம் சொல்றீங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பிச்சஸ், எந்த பிச்சில் ஆடினாலும், இந்தியன் கண்டிஷன்ல எந்த பிச்சில் ஆடினாலும் சிஎஸ்கேவோட பவுலிங்ல என்ன ஃபர்ஸ்ட் நேம் நான் பர்சனலா அகில் ஹுசேன் தான் எழுதுவேன். உங்களுக்கு பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர் போற இடத்துலயும் போடுறாரு, மிடில் ஓவர்லயும் போட்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு மேட்ச் ஜாஸ் இங்கிலீஷ் அடிச்சுட்டாருங்கிறதுக்காக அவர் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவர் இன்னைக்கு ஆடி இருந்தா மேபி மிச்சல் மார்ச்சோ ஜாஸ் இங்கிலீஷோ ஒருத்தர் சீக்கிரம் எடுத்து கொடுத்திருந்தாருன்னா உங்களுக்கு மேட்சே வேற மாதிரி டர்ன் அவுட் ஆயிருக்கும். அதுவும் ஓவர்டன் இல்லாதப்ப, ஓவர்டன் அந்த அளவுக்கு போட்டு உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் இல்லாதப்ப இவங்க வந்து அகில் ஹுசேனோட போயிருக்கணும், அவரை நம்பி அவர் எடுத்துட்டு போயிருக்கணும். பெரிய பெரிய மிஸ்டேக்கு. நம்ம திருப்பி இதோட அவர் பெர்ஃபார்ம் பண்ணி டிராப் பண்ணி திருப்பி இதை 4வது வாட்டி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், அகில் ஹுசேனை ஏன் டிராப் பண்றாங்கன்னு. லூசிங் காம்பினேஷன்ல இருக்கப்பவே அவ்வளவு சீக்கிரம் டீம்ல கை வைக்க மாட்டாங்க. இந்த வாட்டி வின்னிங் காம்பினேஷன்ல கை வைக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய ஒரு ஐடியா பட்டுட்டு இருக்கு ப்ரோ. இன்ஜுரி வின்னிங் காம்பினேஷன்ல இன்ஜுரியால இருந்தாலும் இன்ஜுரியால மாத்துறது 100% வேற வழியே இல்ல, அதை அக்ரி பண்ணிக்கலாம். ஆனா எதுக்கு நல்லா போயிட்டு இருக்க டீம்ல ஒரு மேட்ச் குர்ஜப்னீத்தை வெளில வச்சாங்கன்றதுனால போன மேட்ச் எடுத்துட்டு ஒரு மேட்ச் வச்சாங்க, திரும்ப இந்த மேட்ச் அவர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. போன மேட்ச் இன்னும் யாரு போன வாட்டி வந்து அகில் ஹுசேன் அடி வாங்கினாலும் ஒரு மேட்ச்ல சிஎஸ்கே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலாம் தூக்குற இந்த வரலாறுலயே இல்ல, சிஎஸ்கேவோட வரலாறுலயே ஒரு மேட்ச் நல்லா பண்ணலாம் அவங்க தூக்கலாம் மாட்டாங்க. இந்த வாட்டி அதான் புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரி இதுவும் அதுல ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணாலும் சில டைம் ஒர்க் ஆகுற இதையே மூவ திரும்ப அவங்க மாத்துறப்போ அது பெரிய அடியா விழுது அவங்களுக்கு. அவங்க யாரடா இந்த மேட்ச் டிராப் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப எங்க அந்த ஆட்டோக்கார தம்பின்னு அகில் ஹுசேனை ஏன் பாக்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அவங்களுக்கு தோத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து ரொம்ப அன்சுல் கம்போஜியை போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க. இந்த பவுன்சர் போடணும் அந்த எல்லாம் கரெக்ட் தான், ஆனா யாருக்கு போடணுன்றத வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் பிளேயருக்கு பவுன்சர் நல்ல ஒரு நெக் டு ஷோல்டர் ரேஞ்சில் நீங்க போடுறீங்க, அது லெக் சைட்ல போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டிசைட் பண்ணிடலாம் நீங்க தோக்க தான் போறீங்கன்னு. அவர் விக்கெட்டை ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்க நல்ல லென்த் பால் ஸ்டெம்ஸ் அட்டாக் பண்ணா சான்சஸ் இருக்கு, இல்லாட்டி ஆஃப் சைட்ல போட்டு எப்படியாவது விக்கெட் எடுக்கணும். லெக் சைட்ல ஃபீட் பண்ணிட்டே இருந்தா அவர் அடிச்சுட்டே தான் இருப்பாரு, நீங்க வாய் பார்த்துட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு. மிச்சல் மார்க்ஸுக்கு வந்து ஒரு ட்ராப்னு யோசிச்சு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து முகேஷ் சௌத்ரி என்ன ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லெக் ஸ்டம்ப் லைன்ல வந்துட்டு லென்த் பாலா போட்டு பார்ப்போம் அப்படின்ற ட்ரை பண்ணியிருந்தாரு. அங்க ஒரு ஃபீல்டர் வச்சு அதை போட்டு இருந்தாரு. எந்த தைரியத்துல அவர் மிஸ் ஹிட் பண்ணுவாரு, அந்த இடத்துல கேட்ச் எடுப்பான்னு அது எனக்கு தெரில. எனக்கு நீங்க தெரிலன்னா யாராச்சும் புரிஞ்சதுதான் சொல்லுங்க. அது வந்து அவர் அதாவது நமக்கு தெரியும் அவருக்கு வந்து லெக் சைட்ல அவர் அந்த ஷார்ட்டா வந்து லெக் சைடு லெக் ஸ்லம்ல போட்டா அவர் அந்த பைசன் வந்து எப்படி புல் ஷாட் ஆடுவாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அதை அவங்க ட்ராப்பா கொண்டு வந்திருந்தாங்க. அது கடைசி வரை ட்ரையே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 15 ரன் போனது காரணமா அதுதான். அந்த ஓவர்லேயே வந்துட்டு லெக் ஸ்டம்ப் வர லைனை வந்து பேட்ல சும்மா வச்சுட்டு ஒரு 4 போகும், இன்னொரு ஒரு 4 போகும்னு எல்லாமே அங்கதான் போயிட்டு இருந்துச்சு. அதே தான் அன்சுல் கம்போஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பால் இறங்கி வந்தப்ப வைடா போட்டாரு, ஆஃப் சைட்ல 6 அடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அதே லென்த்ல வந்து கொஞ்சம் வைடா
ஐ மீன் கொஞ்சம் பாடியில இருந்து கையை ஃப்ரீ பண்ண விடாம போட்டுட்டு இருந்தப்பலாம் கடைசி 3 பால் டாட் ஆனாரு. அப்புறம் ஒரு பால் வைடா போட்டேன். சரி ஓகே திருப்பி பாடிக்குள்ள கொண்டு வாடான்னு சொன்னா திருப்பி லெக் ஸ்டம்ப்ல என்ன பிடிக்கிறாங்க, திருப்பி இந்த சைடு எடுத்து லெக் சைடே ஆடிட்டு இருக்காரு 3 6 4 6ன்னு. எனக்கு அதான் ஏதோ அந்த ஒரு பிளான், அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகல. செகண்ட் தாட்ஸ்க்கு போயிடணும். திருப்பி அதே வம்படியா வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஈகோ பேட்டில் தான். திருப்பி நான் அதே இடத்துல தான் போட்டோன்னே அவுட் ஆகுவேன்றது ஈகோ பேட்டில் தான். அந்த ஈகோ பேட்டில் தான் எனக்கு 4 6 காசு பண்ணுச்சு. அடுத்து திருப்பி இப்போ நிக்கோலஸ் பூரன்ட்டையும் வந்து 4 6 காசு பண்ணுச்சு. நிக்கோலஸ் பூரன்ட்டையும் திருப்பி அதே மாதிரி 4 6 போட்டு 4 6 கொடுக்குறேன். நான் போட்ட பால தான் போட்டு விக்கெட் எடுப்பேன். இன்னைக்கு வந்து எனக்கு அன்ஷுல் கம்போஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் இருந்ததே மறந்துடணும். இப்படி ஒரு நாள் நடக்கவே இல்லை, நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டேன்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு அடுத்த மேட்சை பார்த்து போயிடணும். இல்லைன்னா இது பயங்கரமா கான்பிடன்ஸ் பாதிக்கும் ப்ரோ. 16 பால்ல 63 ரன் கன்சீட் பண்றதுலாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒருத்தவங்களோட ஸ்பெல்ல 63 ரன்ல முடிஞ்சா வந்து ஒஸ்ட் ஸ்பெல்னு சொல்றோம். ஸ்பெல்லே முடியல, 3வது வரை முடியாதுக்கு முன்னாடி 63 ரன் கன்சீட் பண்றதுக்குலாம் அதான் இன்னைக்கு டே மறந்துட்டு திருப்பி சேப்பாக்ல வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அவரால் பெர்ஃபார்மே பண்ண முடியும். நம்ம எப்படி அக்கீல் ஹுசைன் அண்ட் நூர் அகமது பத்தி ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல பேசுறோமோ, அவங்க சிஎஸ்கேக்கு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல பவுலிங் இன் பார்ட்னர்ஷிப் வந்து ஓவர்டன் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் தான். இன்னைக்கு ஓவர்டன் இல்லாததும் இவருக்கு வந்து பெரிய லாஸா அமைஞ்சிருச்சோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனா பட் ஸ்டில் இவ்வளவு ரன்ஸ் கன்சீட் பண்ணதுக்கு அது மட்டுமே ரீசனா இல்ல, போட்டு நிறைய ஃபீட் பண்ணி கொடுத்தாங்க. தூக்கி சக்காட்டி அடிச்சு பொழந்துட்டாரு. இதுதான் ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல. பியூர் அண்ட் பியூர் பவர் ஹிட்டிங் மெனஸ் மாதிரி ஆடினாரு மிச்சல் மார்ஷ். அதுக்கப்புறம் இடையில நாங்க எப்படி நீங்க எங்களை ஈஸியா ஜெயிச்சுட்டு போவீங்க, நாங்க ஏதாவது பண்றோம் பாரு அப்படின்ட்டு எல்எஜி நிறைய ட்ரை பண்ணாங்க. அப்துல் சமாத முன்னாடி இறக்குனாங்க. இந்தாடா எப்படியாவது எங்களை ஜெயிச்சுக்கடா, ஏதாவது பண்ணுடா அப்படின்ட்டு அப்துல் சமாத முன்னாடி இறக்குனாங்க. அப்புறமேட்டு அந்த ரன் அவுட் ஒண்ணு ஆச்சு, முக்குல் சௌத்ரியை முன்னாடி இறக்குனாங்க, எல்லாம் ஆச்சு. பட் நிக்கோலஸ் பூரான் வந்து சாவர காலத்துல சம்பவங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நாக்காடி உங்களை டோட்டலா முடிச்சு விட்டு போயிட்டாரு. இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னங்கிற மாதிரி அவர் ஆடினாரு எல்எஜி டீமுக்கு. பட் உங்களோட சான்சஸ் வந்து டிப்ளீட் பண்ணி விட்டு போயிட்டாரு ஆளு. இதுல அவரு பூரான பண்ணதுலே பெரிய ஒரு சம்பவம் என்னன்னா, 18 ஓவருக்குள்ள சிஎஸ்கே தோத்துச்சுன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே போயிடுவாங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அடுத்த ஓவரே 4 6 அடிச்சு சோழியே முடிச்சு விட்டாங்க. ரொம்பவே அடி ஆகிருச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ரன் ரேட்ல. ஸோ அது ஒரு பெரிய சம்பவம் பூரான் பண்ணதுல. இன்னொரு சம்பவம் இருக்கு. ஒருவேளை சிஎஸ்கே இந்த மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரையும் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா எம்ஐ 9th பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. இப்போ பூரான் பண்ண வேலையால எம்ஐயும் 10th பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஆமாடா, இது ஒண்ணு. நேத்து உங்களுக்கு எவ்வளவு நேக்கா பங்காளி உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணாரு. இன்னைக்கு என்னன்னா அவங்க டேபிள்ல கடைசியா அனுப்பிட்டு அழகு பாக்குறீங்க. நன்றி கடன் எங்களுக்கு இல்ல. ஜோக்ஸ் அபார்ட், இன்னைக்கு வந்து நீங்க சொன்னது வந்து இப்ப பண்ட் வந்து ஏன் அவர் இறங்கல, ஏன் எல்லாரும் முன்னாடி இறக்கி விட்டு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சீசன் முடிஞ்சிருச்சு. சரி என்கிட்ட இருக்க பிளேயர்ஸ் அடுத்த சீசன் யாரை வச்சுக்கணும், யாரை யங்ஸ்டர்ஸ் யாரை வைக்க கூடாதுன்னு ஏதாச்சும் அவங்க பண்ணணும்ல. இப்ப அப்துல் சமாத வந்து ஸ்டார்டிங்ல வந்து லாஸ்ட் சீசன் முன்னாடி சீசன் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. திடீர்னு அவரை டிராப் பண்ணி இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல 4 மேட்ச் ஆடலன்னு டிராப் பண்ணிட்டாங்க. சரி ஓகே ஆடுறானா பாப்போன்ற மாதிரி சும்மா அந்த மாதிரி தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஜெயிக்க போறோம்னு ஈஸியா தெரிஞ்சிருச்சுன்றப்ப அவங்க ட்ரை பண்ணலாம். லைக் கஷ்டமான மேட்ச் அந்த மாதிரி கார்த்தி ப்ரோ காமெடி பண்ணாதீங்க. பண்ட் இப்ப நீங்க என்ன கொஸ்டின்னா மத்தவங்களை ப்ரூவ் பண்ண வச்சு பாக்குற அளவுக்கு பண்ட் ஒண்ணும் இல்ல, பண்டே ப்ரூவ் பண்ணுன்ற நிலையில தான் இருக்காரு. அங்க வந்து அவர் வந்து யாரும் இறக்கி விட்டது வந்து நீங்க சொன்ன மாதிரிலாம் நான் பாக்கல. கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கு, இங்கேயும் வந்து நான் அவுட் ஆயிருவேன்ற மாதிரிதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க நான் பார்த்தேன். அதுதான் கொஸ்டினா வைக்கலாம்னு வந்து நீங்க அதுக்குள்ள பண்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு போறீங்க. இது எப்படி ப்ரோ அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நீங்க இருக்கப்போ இந்த மேட்ச்லயும் அவங்க 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் எல்லாருக்கும் அங்க பயம் வந்திருக்கும். கண்டிப்பா இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அவங்க நிறைய மேட்ச் தோத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேஸ்ல கேப்டன் தான் நீங்க தான் ஸ்டெப் அப் பண்ணும் அப்படின்னு தோணுது. நீங்க 44 ரன்ல இன்னும் எத்தனை பேரு நீங்க அந்த 44 ரன் ஒரே பிளேயர் அடிச்சாலும் அந்த பிளேயரை வந்து நீங்க நெக்ஸ்ட் சீசன் எடுத்துட்டு போயிடுவீங்களா சொல்லுங்க? இன்னும் 44 ரன் அடிக்கணுன்றப்ப அவனை இறக்கி விட்டுட்டு அவன் அடிச்சுக்கிறத வச்சு அவனை நெக்ஸ்ட் சீசன் எடுத்துட்டு போற அளவுக்கு தான் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. வாய்ப்பே இல்ல ப்ரோ. இது பண்டோட லைக் எனக்கு கான்பிடன்ஸ் லெவலே கொஸ்டின் பண்ணுது. ஆனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ரிசர்வ் பண்றது மத்தவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ண கொடுக்கல. ஒரே ஒரு சீசன்ல ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு 50 தான் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. பண்ட் பொசிஷனே டேஞ்சர்ல தான் இருக்கு. இதுல மத்தவங்க ஆட விட்டு பாக்குறாரா? ஓகே, ஓவராலா இன்னைக்கு மேட்ச் வந்து எல்எஸ்ஜி டிட் குஜ்லி மஸ்து ஃபார் சிஎஸ்கே. வெளில போகும்போது நேற்று பால் ஊத்துற டீம் எம்ஐன்னு பேசணும். இன்னைக்கு வந்து ஒரு புது பால் ஊத்துற டீமா எல்எஸ்ஜி மாறி இன்னைக்கு மேட்சை வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அப்படியே நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு போயிடுவோம். எல்எஸ்சிக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான்.
எங்களுக்கு எப்படி குஜிலி மிஸ்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த மேல உட்காந்துருக்க ஆர்ஆருக்கு ஒரு குஜிலி மிஸ்ட், அப்புறம் வந்து நானே தான் சொல்றேன் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு குஜிலி மிஸ்ட போட்டீங்கன்னா எங்க ரோட்டு கொஞ்சம் கிளியர் ஆயிரும், அதே கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க, எங்களுக்கு மட்டும் பண்ணீங்களாடா அதுவும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படிதான் போன ஓகே சைக்கிள்ல வேண்டீங்க, எல்லாம் தோத்தாங்க, நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க ஜெயிக்கிற வழியை பாருங்க ப்ரோ, எங்களை தோக்கணும்னு அதான் நினைக்காதீங்க. யார் தோத்தா என்ன, நீங்க ஜெயிச்ச 18 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கணும். நம்ம நம்ம இந்த சீசனோடய போயிருவோம், ஏன்னா பழசெல்லாம் எடுத்தா நிறைய பேச வேண்டியிருக்கும், அதனால இந்த சீசனோடய போயிடும். ஓகே நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு போயிருவோம். நானும் வேலும் இன்னைக்கு எல்எஸ்ஜி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாயிண்ட், கீழே 2 மஞ்ச சொக்காஸ் வந்து சிஎஸ்கே சொன்னாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு 0 பாயிண்ட். ஸோ வியூவர்ஸ் உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு மேட்ச் வந்து கொல்கத்தா விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் இன் ஈடன் கார்டன்ஸ். ஸோ வந்து அது எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். நாளைக்கு ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடும் யார் நாளைக்கு ஜெயிப்பா. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நான் குஜராத்தோட தான் போறேன். ஏன்னா அவங்க பவுலிங் அட்டாக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா ஆயிருச்சு. வச்சு பயங்கரமா பேஸ் போடுறாங்க, பயங்கரமா ஏத்துறாங்க. அது வந்து 2 வேஸும் போகலாம். பின்னாலன் பேஸ் கொஞ்சம் நல்லா ஆடுவாரு, அந்த பேஸ் அவர் ரொம்ப லைக் பண்ணுவாரு. ஸோ வந்து அது கொல்கத்தா சைடும் போகலாம். ஒருவேளை அவர் இனிஷியலா எடுத்துட்டாங்கன்னா அது அப்படியே ஜிடி சைடும் மாறலாம். ஸோ டபுள் எச் ஸ்வாட் தான், பட் ஐ எம் கோயிங் வித் ஜிடி. நானும் I'm ஜிடி going with தான். KKR. நீங்க I'm கேட்க going with KKR. நான் இதுக்கு மேலாம் பாயிண்ட் எல்லாம் இது விடுறது இன்னும் 10 மேட்ச் தான் இருக்கு. இங்கன்னா வந்து இதுக்கப்புறம் புதுசா ஏதாவது அப்செட் பண்ணுவாங்க, அந்த நிலைக்கெல்லாம் இல்ல. ஜிடி உண்மையாவே நீங்க சொன்ன ஃபின்னாலன் விக்கெட் ரொம்ப குரூசியலா இருக்க போகுது. ரபாடாவையும் சிராஜையும் அவர் பேஸ் பண்றப்போ அந்த ஒரு விக்கெட் எடுத்தா மேட்ச்ல ஜிடி நல்லா உள்ள வந்துருவாங்க. இல்ல நாளைக்கு நானுமே ஜிடி தான் போறேன். லைக் இந்த பேஸ் அட்டாக்கு அந்த பேட்டிங் அட்டாக் வந்து எவ்வளோ பேட்டிங் யூனிட் வந்து எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. அதனால ஜிடியோட பவுலிங் அட்டாக் காண்டி ப்ரோ சொன்ன மாதிரி நானும் ஜிடிக்கே போறேன். நாளைக்கு மட்டும் Okay. KKR ஜெயிச்சு கொடுத்துட்றா, அவனுக்கு ஒரு உமா. கட் பண்ணக்கூடாது இதெல்லாம் வச்சிருக்கேன். உனக்கு ஒரு உமா, அடுத்து இன்னொரு லைனு இன்னொன்னு உனக்கு வரும், இன்னொரு கண்ணத்துல வருமா இன்னும் அப்படி சொல்லி. ஓகே சரி ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு நீங்க யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஹ்மா டிவிலியர்ஸ், கிரிக் கார்த்தி, பிரவீன் ஃப்ரீக்ஸ் அண்ட் வேல் பிரஜா.